Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டேட் பேங்கோட டெபாசிட் ஸ்லிப், அதாவது பணம் போடக்கூடிய ஸ்லிப்பை வந்து ஃபில் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட் பாருங்க, டேட், என்னைக்கு நீங்க பணம் போடுறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், உங்க அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபார் த கிரெடிட் ஆஃப், இதுல உங்க நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அமௌண்ட், அதை வந்து எவ்வளோ பணம் போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து பேக்ஸ்ல எழுதிக்கோங்க. நான் 5000 போடுறேன், ஸோ 5000 ஒன்லின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுக்குள்ள இல்ல அமௌண்ட், இதுல வந்து அதே அமௌண்ட்டை வந்து நம்பர் வைஸா எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல்லையும் அதே அமௌண்ட்டை நம்பர் வைஸா எழுதிக்கோங்க. இந்த பேஜ்ல இவ்வளவுதான். இனி ரைட் சைட்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டேட், என்னைக்கு பணம் போடுறீங்களோ அன்னைக்குள்ள டேட். நீங்க லெஃப்ட் சைட்ல என்னெல்லாம் ஃபில் பண்ணீங்களோ அதே தான் ரைட் சைட்லயும் ஃபில் பண்ணணும். அடுத்து அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க நேம், ஃபார் த கிரெடிட் ஆஃப் த அக்கௌண்ட் ஆஃப் நேம், இதுல வந்து உங்க நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அமௌண்ட், உங்க அமௌண்ட்டை வந்து வேட்ஸ்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காலத்துல பாருங்க, இதுல வந்து 2000, 500, 100, 50, 20, 10 இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க 500 ரூபாய் நோட்டு எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அந்த நோட்டை வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 500 ரூபாய் நோட்ல 8 நோட் வச்சிருக்கேன். அப்போ 8 × 500 அதை மல்டிப்ளை பண்ணி இதுல எழுதணும் 4000. அடுத்து 100 ரூபாய் நோட்ல நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணணும். நான் 100 ரூபாய் நோட்ல 8 நோட் வச்சிருக்கேன், ஸோ 8 × 100 800. அதுக்கப்புறம் 50 ரூபாய் நோட்ல நான் 4 வச்சிருக்கேன், ஸோ 4 × 50 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 200. அதே போல 20 ரூபாய் நோட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணி எழுதிட்டு அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதுல எழுதணும். அடுத்து 10 ரூபாய் நோட்ல எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணி எழுதிட்டு அப்புறம் அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதுல எழுதணும். அதுக்கப்புறம் டோட்டல்ல வந்து மொத்தமா கவுண்ட் பண்ணி இதுல எழுதணும். அடுத்து இந்த பாக்ஸ்ல வந்து இதுல சைன் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டேட் பேங்கோட டெபாசிட் ஸ்லிப்பை வந்து கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.